எடப்பாடி பழனிசாமி தற்கொலைன்னு சொன்னவர் அண்ணாமலை. இனிமேல் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கூட அண்ணாமலை போய் பயணிச்சா, நேற்று 125 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, ஆதரவு அளிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 65 வெயிட்டு. நாளைக்கு 5 எம்எல்ஏ இருப்பான். நீங்கள் கண்டவங்க எல்லாம் எப்படி கட்சி கொடுத்துட்டு போவீங்க? அன்னைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் அண்ணாமலையும் சிடி ரவியும் அண்ணன் வீட்டில் வந்து பேசி நீங்கள் ஒதுங்கிடுங்க, எடப்பாடி பழனிசாமியே மொத்த செலவும் பார்த்துடுவார், திமுகவுக்கு கவுண்டர் கொடுக்கணும், பணபலத்தோடு இருக்கிற பழனிசாமியை அன்னைக்கு இருக்கிற பாஜக தலைவர் நம்பினார். ஏன் சார் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? அவர் சொன்னார், சரி நீங்கள் ஏன் ஏற்றுக்கிறீங்க? இனி இந்த சின்னமும் கட்சியும் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்காது. எப்படி அண்ணன் கரவேட்டி கட்டக்கூடாது, கொடி பட்டக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு வெகு விரைவில் வரும். விஜயும் ஓபிஎஸ் கை கொடுக்குறாங்க. வெளில வராரு ஓபிஎஸ். ஏன் வரக்கூடாது? பாஜக எடப்பாடியே நம்பி பாஜக போறதா இருந்தால் அண்ணன் ஓபிஎஸ் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாங்களே சொல்லுவோமே. விஜய் நினைச்சாருன்னா நாளைக்கு வரலாம். அவரே ஒரு படத்துல சொல்லியிருக்காரு, சர்க்காருங்கிற ஒரு படத்துல, நான் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி எதிர்கட்சி வரிசையில் உட்காருதுன்னாரு. நாளைக்கு நின்று வெற்றி பெற்றுக்கிட்டு அண்ணன் ஓபிஎஸ் முதல்வர் ஆக்கிட்டு இவர் எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருந்து கேள்வி கேட்குற இடத்துல கூட விஜய் உட்காரலாமே. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அங்கே ஏஃபார்மில் கையெழுத்து போட்ட முதல் கையெழுத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கையெழுத்தில் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி 66 எம்எல்ஏக்களும் பயணிக்கிறாங்கன்னா அங்கேயே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கையெழுத்து தான். சிவி சண்முகம் போய் உட்கார்ந்துருந்து நீ தேர்தல் கமிஷனில் முறையிட்டு இருக்காருன்னா அவருக்கும் ஏஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். வெக்கமான சூடு சுரண்ட உடம்புல நாங்கள் தான் இருக்கோன்னா அத்தனை பேர் ராஜினாமா பண்ணுங்கய்யா. கன்னியாகுமரியில் முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசனை சந்திச்சிருந்தீங்க, என்ன நோக்கம்? விரக்தி விழிப்பில் இருக்காங்க சார். நான் காலெல்லாம் கழுவி விட்டுறேன், இன்னும் ஒன்று தான் கழுவி விடலன்றாரு. போதுமா வேதனை விழிப்பில்? எடப்பாடிட்ட ஆமாம், 18 பவுனும் 28 பவுனுக்கு தங்க சங்கிலி வாங்கி போட்டிருக்காரு சார். எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளைக்கு ஒரு முன்னாள் மாவட்ட செயலர் என்கிட்ட பேசுகிறாரு, முன்னாள் எம்பி ஒருத்தர் பேசுகிறாரு, அண்ணன் ஓபிஎஸ் மட்டும் விட்டுற சொல்ல எப்படியாவது எடுத்துருக்காங்க. ஓபிஎஸ் அண்ணன் நெஞ்சிலே இருக்காரு. நெஞ்சிலே ஆமாம், வர முடியல. சின்னமும் கட்சி கொடியும். ஏன்னா அப்படிதான் சார் சூழ்நிலை சார். தளவாய் சுந்தரத்தை நீங்கள் இப்போ கேட்டீங்க. தளவாய் சுந்தரத்துக்கு ஒன்று சொல்கிறேன், தளவாய் சுந்தரத்தை கட்சியை விட்டு நீக்கிற போது இதே அண்ணன் ஃபோனில் தொலைபேசியில் தளவாய் சுந்தரத்தில் பேசுகிறார் சார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறினார். உண்டா இல்லையான்னு கேளுங்க. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் அமைப்பு செயலாளர் திரு நாஞ்சில் கொலப்பன். சார் வணக்கம். வணக்கம். நான் பாஜக தலைவராக இருக்கும் வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியமே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார். இப்போ லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட டோன் வந்து அமைதியாகிடுச்சு. இப்போ வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தில் வந்து அதிமுக போராட்டம் பண்ணுறாங்க, யார் அந்த சார்னு கேட்டு அதுக்கு அண்ணாமலையும் ஆதரவு தர்றாரு. ஸோ மீண்டும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி மலருது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்து அடிபட்டு இருக்கு. இது உங்களுக்கு ஆபத்தா? ஓபிஎஸ் நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற? உண்மையான அதிமுக கூட தொடர்பு வைக்க பாஜக முயற்சி எடுக்கிறது. இது வரைக்கும் ஒரு போலியான ஒரு பிம்பத்தில் அதிமுக பேரை பயன்படுத்தி இருந்தவருடைய முடிவு காலம் வரப்போகுது. ஒருத்தரோட உண்மையான அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே அதிமுக பயணிக்க போகுது. அதனுடைய விடிவு காலம் அதனால் அந்த ஒற்றுமையை உருவாக்கியிருப்பார். எங்கே விடிவு காலம் தெரியுது? யார் வரதான போகுது? அதாவது விடியும் வேளை வரப்போகிறது, தர்மம் தீர்ப்பை தரப்போகிறது. அதுபோல் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தேர்தல் கமிஷனுக்கு உள்ளே போயிருக்கிறது, நீதிமன்றத்தோடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி உண்மை நியாயம் தர்மத்துக்கு கிடைக்கிற ஒரு வெற்றி. அந்த தர்மத்தின் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட சின்னமும் கொடுத்து கட்சியும் பயணிக்கும் பொழுது பாஜக அந்த அதிமுகவோட பயணிக்க போகுது. அங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் தான் துரோகி, மிச்சவங்க யாரையும் துரோகின்னு அவர் சொல்லலையே. அதனால் மற்றவங்க நடத்துகிற ஆர்ப்பாட்டத்துக்கு அவர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்? அண்ணாமலை அந்த தலைமையில் இருக்கிறவர் தான் சரியில்லை. தலைமையை மாற்றினா சரியாயிரும். அந்த தலைமை இடத்துல ஓபிஎஸ் வந்துட்டா அதிமுக பாஜக. எடப்பாடிட்ட வந்து கேட்குறாங்க, அண்ணாமலை வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு. அதுக்கு அவர் தான் ஆதரவு கொடுத்துட்டாருல, அப்புறம் என்ன அப்படிங்கிறார் நல்லா சிரிச்சுக்கிட்டே. பாருங்க, முகமலர்ச்சி வந்துருச்சு, அதிமுக பாஜக உடனே மீண்டும் மலருது. நீங்கள் தான் இப்போ ஏற்கனவே நடிச்சு ஈரோடு கிழக்கு தொகுதியில் ரெட்டையிலே வாங்கிட்டாரு. இப்போ அடுத்தாலையும் அப்படி போட்டு ரெட்டலைக்கு ஏதாவது பாதகம் வந்துடக்கூடாது, திரும்பி நம்ம வந்து குறுக்கோழியை கையாளணுங்கிறதுனால அவருடைய தந்திரமான பேச்சு எடப்பாடி பழனிசாமி. அதை நம்ப மாட்டார் அண்ணாமலை.
எடப்பாடி ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை நம்பிட்டாரு. நீங்க அண்ணாமலை சொல்றதை கேட்டீங்கன்னா, அவர் உண்மையான அதிமுக கூட பயணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. போலி பிம்பத்தில் குறுக்கு வழியில் வந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பயணிக்க அவர் ஆசைப்படலை. அப்படி பண்ணா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை தற்குறினே சொல்லிட்டாரு. அதெல்லாம் முன்னாடி அது தற்கொலை முன்னாடியே இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், நான் என்ன கேட்குறேன், என்ன இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி தற்குறின்னு சொன்னவர் அண்ணாமலை. இனிமேல் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கூட அண்ணாமலை போய் பயணிச்சா அண்ணாமலையே அந்த கேள்வியை வந்து அண்ணாமலையே திருப்பி கேட்பாங்க எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்தவங்க மக்களும். இல்ல நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா தற்குறியோட தற்குறின்னு இப்ப சொல்லல, அப்ப சொல்லிட்டு போனாரு. லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, திமுகவை வீழ்த்த எல்லாமே படிக்க போனாரு சார். நீங்க என்ன, நான் என்ன சொல்றேன், அந்த தலைமை இடத்துல ஒரு மாற்றம் வரப்போகுது. அண்ணாமலை தலைமை சொல்றீங்களா? இல்ல, நான் சொல்றேன் எங்க கட்சி அதிமுக தான் நாங்க சொல்ல முடியும். அந்த பாஜக கட்சியில உள்ள தலைமையை பத்தி நம்ம அங்கேயுமே ஏதோ ஒரு புகைச்சல் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை மேல ஏகப்பட்ட புகார்கள் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் சொன்னாலும் எடுத்தாலும் அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் ஒன்றுச்சு தானே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிளவுபடுத்திக்கிட்டு நீ வேண்டாம் நான் வேண்டான்னு சொல்லலையே. அங்கே வந்து அண்ணாமலை வந்து நிற்கிறாப்புலன்னா தமிழிசையா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், பொன்னாரா இருக்கட்டும், எல்லாருமே அண்ணாமலைக்கு அகைன்ஸ்டா இருக்காங்களா? டெல்லியில புகார் வெளியில வந்து சார், வெளியில யூகத்தின் அடிப்படையில் எல்லாம் சொல்லலாம். ஆனால் கட்சின்னு வரும்போது கட்டுப்பாட்டுக்குள்ளாடி இந்த இயக்கத்தை கொண்டு வரணுங்கிறதுல அங்கே இருக்கிற மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்ட தொண்டர்கள் வரைக்கும் ஒரு தலைமைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க. இப்போ அண்ணாமலை தலைவர் சொல்லும்போது அதை வரவேற்கிறது தான் எல்லாரும் இருப்பாங்க. பின்புறத்தில் என்ன வேணாலும் பேசிடலாம், முன்புறத்தில் கரெக்டாக. இங்கே பின்புறத்துலையும் சரி முன்புறத்துலையும் சரி நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம் நான் ஒருத்தன் தான் முன்னுக்கு இருப்பேன்னு சொல்லும்போது அந்த ஆணவம் அகம்பாவம் அழிகிறதுக்கு தானே உண்டு. இல்லை, அண்ணாமலை மாற்றப்பட்டால் கூட வேற ஒருத்தர் தலைவராக வந்தால் கூட உங்களை தான் பாஜக வந்து பிடிக்கும், எடப்பாடியை கைவிட்டுரும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க நீங்கள்? 100% பாரத பிரதமர் மோடியும் சரி, உள்துறை அமித்ஷாவும் சரி, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் அதிமுக பயணிக்கப்பட்டு அந்த அதிமுகவில் தான் இணைஞ்சி ஒற்றுமையோடு ஒற்றுமையான இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையில் அதிமுகன்ற ஒன்று வந்துச்சுன்னா கட்சி ஒருங்கிணைஞ்சிரும்னு எல்லாருக்கும் தெரியும். பாரத பிரதமர் மோடிக்கும் தெரியும், உள்துறை அமித்ஷாவுக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும், பாஜக அடிமட்டத்தில் இருக்க தொண்டர்களும் நிர்வாகிகளுக்கும் தெரியும். ஒரு கூட்டணி கட்சி அமைக்கணும்னா அந்த நம்ம கூட்டணி அமைக்கிற கட்சி எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். ஒற்றுமையாக இருக்குன்னா பலம் வாய்ந்ததாக இருக்குது, ரைட்டு. அதனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் பாஜக கூட்டணி. இப்போ நீங்கள் என்ன நம்புறீங்க, இரட்டை இந்த விவகாரத்தில் வந்து இரட்டை உங்களுக்கு கிடைக்கும் நம்புறீங்களா? 100%. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், அந்த இயக்கத்துக்கு அவர் வகுக்கப்பட்ட விதிகள், அந்த விதிகளின் பிரகாரம் கிடைக்கப்பட்ட சின்னம், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து முறைப்படி ஆராய்ந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக உரியவருக்கே வழங்கப்படும். அப்படி இல்லாட்ட முடக்கணும். அப்படியா? நாங்கள் முடக்கணும்னு சொல்லலை. எங்கள் வார்த்தை வந்து அதிமுக தொண்டனும் கட்சி சின்னத்தை முடக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். முடக்கப்பட்ட சின்னத்தை மீட்டெடுத்து கொண்டு வந்தவரும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். அன்னைக்கு முடக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்து தன்னுடைய முதல்வர் பதவியை காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லி திருமதி சசிகலா அம்மாவுக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தவர் இதே எடப்பாடி பழனிசாமி. நல்லா புரிஞ்சிருக்காங்க. பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அம்மா தான் சொல்லி பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அண்ணன் வந்து இந்த இயக்கம் பொதுச் செயலாளர் எங்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லி அவைத்தலைவர் மதுசூதனன் வழியில் கிடைச்சது 10 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. எங்கள்கிட்ட அவ்வளோ பெரிய நிர்வாகிகள் கிடையாது. ஆனால் தொண்டர்கள் பலம் கூடி இருந்தாங்க. அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் இருக்காங்க. அதுபோல தான் இப்போவும் தொண்டர்கள் அதிகமாக இருக்கும். 80% தொண்டர்கள் கொண்டது அதிமுகவின் இயக்கம். அதை எழுதி வச்ச ஒரு புரட்சி தலைவர், இந்த கட்சியோட நிறுவனர். அந்த பைலா, அந்த விதிகளின் பிரகாரம் தர்மம் எங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் பைலா பற்றி பேசுகிறீங்க, ஆனால் வந்து எல்லாருமே அவங்க பற்றி தான் இருக்காங்க. எம்எல்ஏ ஆகட்டும், சார் எல்லாரும் தான் சார் இருந்தாங்க. அம்மா பீரியட், ஜானகி அம்மா பீரியடில் எல்லாரும் தான் அங்கே இருந்தாங்க. அம்மா மட்டும் தான் தனிச்சு நின்னாங்க. அப்புறம் வெற்றி யாருக்கு வந்தது? அம்மாவுக்கு தானே வந்தது. அதே போல் திருநாகரசு இருக்கும்போது அன்னைக்கு இருந்த எம்பிக்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்கராஜ் பாண்டியன், ஆஸ்டின், ராஜன் செல்ல பாண்டியன்னு எல்லா நிர்வாகிகள் எம்பிக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும், நடிகை லதா, ராமராஜன், இவங்க எல்லாருமே எங்கே இருந்தாங்க? திருநாகரசுக்கிட்ட போனாங்க. ஆனால் அம்மா 96 இருந்த தேர்தல் பிறகு கட்சி சின்னமும் அம்மாட்ட தான் வந்தது. அதாவது நிர்வாகிகளையும் எம்எல்ஏக்கள் எம்பிக்களையும் வைத்து இந்த இயக்கம் ஒரு ஆள்கிட்ட போகக்கூடாதுங்கிறது தான் தலைவர் வகுத்த விதியை. நான் என்ன கேட்குறேன், இப்போ நேற்று 125 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, ஆதரவு அளிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 65 ஆயிட்டு.
நாளைக்கு 5 எம்எல்ஏ இருப்பான். நீங்கள் கண்டவங்க எல்லாம் எப்படி கட்சி கொடுத்துட்டு போவீங்க? அதனால தான் எம்எல்ஏக்களால் நிர்வாகிகளால் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2500 நிர்வாகிகளால் பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த 2500 நிர்வாகிகள் எங்கே இருக்காங்க சொல்லுங்க. இப்போ கூட பொதுக்குழு போட்டாங்களே சார். அது போடலாம் சார். நீங்கள் அம்மா இருக்கும்போது இருக்கிற நிர்வாகிகள் பொதுக்குழு எடுத்து பாருங்க. அந்த பொதுக்குழுவில் இருக்கிற உறுப்பினர்களை பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் அந்த பொதுக்குழு உறுப்பினர் எங்கே இருக்காங்கன்னு பாருங்க. அந்த பொதுக்குழு உறுப்பினர் சின்ன சாதாரணத்தை சொல்லு. அம்மா இருக்கும்போது பொதுக்குழுவில் செந்தில் பாலாஜி இருந்தாப்புல, இப்போ எங்கே இருக்காப்புல? திமுக இருக்காரு. அதுபோல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பாருங்கள். நம்ம விழுப்புரம் எம்பி இவங்கெல்லாம் பொதுக்குழுவில் இருந்தவங்க, அம்மா காலத்தில் இருந்த பொதுக்குழு. அதில் இருக்கிறவங்க பாதி பேர் பிஜேபியில் இருக்காங்க, திமுகவில் இருக்காங்க. நீங்கள் அந்த பொதுக்குழுவை எல்லாம் தவிர்த்துருங்க. அந்த பொதுக்குழு தானே ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து வச்சது. தேர்தல் கமிஷனை நம்பிட்டு இருக்கீங்க சார். தேர்தல் கமிஷன் கை விரிச்சிருச்சு, எடப்பாடிக்கு தான் ரெட்டலைன்னு சொல்லிடுச்சு. என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க அதுக்கப்புறம்? ஒரு வேளை சொல்லி எப்படி சொல்றீங்க? ஒரு வேளை ஒரு வேளைங்கிற யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நீதிக்கு தான் சொல்ல முடியும். அதாவது நீதியின் பிரகாரம் சார், இது வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி, இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர்னு எந்த நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு? இல்லை எடப்பாடி தான் பொதுச் செயலாளர்னு எந்த தேர்தல் கமிஷனில் சொல்லியிருக்கு? ஏதாவது இருந்தால் கொடுங்க. பொதுக்குழு செல்லும், பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும், பொதுக்குழு செல்லும் என்றால் பொதுக்குழு தீர்மானமும் செல்லும். இது வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. ஆனால் அது இடைக்கால தீர்ப்பு, இன்ட்ரீம் பெட்டிஷன். அந்த உள்ள எதுவுமே பார்க்கல, எந்த சரத்து என்னன்னு எதுவுமே பார்க்கல. அதெல்லாம் உரிமையல் நீதிமன்றத்துக்கு போக இந்த முடிவுகள் மாற்றப்படவும் செய்யலாம். அவ்வளோதான். உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கில் தான் நம்மகிட்ட சாட்சிகள்லாம் விசாரித்து அதனுடைய தீர்ப்புகள் வரும்போது தான் தெரியும். இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதுக்குள்ள சின்னம் பற்றி பிரச்சனை முடிஞ்சிருமா? அதாவது அது அதிமுக அதுக்குள்ள தேர்தல் ஆணையம் சின்னத்துக்குரியவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் சொல்லி முறைப்படி, ஏன்னா அவர் தான் 2026 டிசம்பர் வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இல்லை சார், பாஜகலாம் சார், நீங்கள் இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி கிடைச்சுன்னா அது பாஜக இல்லைன்னு நான் மறுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு கிடைச்சுன்னா அதுக்கும் காரணம் பாஜகவா? இப்போதான் நீதி வருது சார். நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் அண்ணாமலையும் சிடி ரவியும் அண்ணன் வீட்டில் பேசி நீங்கள் ஒதுங்கிடுங்க, எடப்பாடி பழனிசாமியே மொத்த செலவும் பார்த்துடுவார், திமுகவுக்கு கவுண்டர் கொடுக்கணும், பணபலத்தோடு இருக்கிற பழனிசாமியை அன்னைக்கு இருக்கிற பாஜக தலைவர் நம்பினார். ஏன் சார் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? அவர் சொன்னார் சரி, நீங்கள் ஏன் ஏற்றுக்கிறீங்க? அவர் எடப்பாடி என்ன சொல்கிறேன், நாங்கள் ஏற்றுக்கிடல, சின்னத்தை நாங்கள் முடக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துன்னா பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கரும்பு தோட்டத்தின் இரும்பு மனிதர், இப்படியெல்லாம் வர்ணனை பண்ணி இன்னும் அவரை செலவச்சு கும்பிட்டுருப்பாங்க சார். இப்போ கொடுத்து பார்த்தோம், தோல்வி, 10 தோல்வி. இப்போ பழனிசாமின்னு ஒரு பேர். இப்போ என்ன சொல்கிறான், எப்பா பழனிசாமி நம்மனா இந்த கட்சி அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறான்ல. முதல்ல சொல்லும்போது யாருக்கும் தெரியாது, சொல்லும்போது ஆகா பழனிசாமி பெரிய தேவன் சொல்லி பெரிய செலவு வச்சு கும்பிட்டுருப்பாங்க சார். இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பழனிசாமி அந்த இயக்கத்துக்கே வேண்டான்னு எல்லா எம்ஜிஆர் தொண்டர்கள் ரசிகர்கள் முதல் கொண்டு அம்மாவோட பிள்ளைகளை நீங்கள் தொண்டனும் அடிமட்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் மக்களும் அகம்பாவும் ஆணவம் உச்சத்தில் இருக்கார் எடப்பாடி பழனி. யார் அந்த எடப்பாடி பழனிசாமி? எங்கேருந்தே வந்தார்? ஓபிஎஸ் 3 தடவை அம்மாவால் ஆக்கப்பட்டவர். இன்னைக்கு அந்த பேச்சு தான் இன்னைக்கு வந்துருக்கு. இன்னைக்கு டாப் ஸ்டார் லெவலில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர் அண்ணன் ஓபிஎஸ் தான் மக்கள் மத்தியில். டிடிவி தினகரன் சொல்கிறாரு, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேரணும். அதாவது எடப்பாடியும் பாஜகவும் ஒன்று சேரணும். அப்போ எல்லாருமே எடப்பாடி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்க, எடப்பாடி தான் நம்பி இருக்கீங்க. எடப்பாடி ஒரு ஆள் தானே சார் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், அதுவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்லாம் கட்சியும் சின்னமும் வந்துச்சுன்னு வைக்கலாம். இன்னைக்கு எடப்பாடி கையில் கட்சி சின்னம் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிற மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் கையில் இருந்தால் எல்லாரும் எடப்பாடியும் கூப்பிடுவார், எல்லாரையும் அரவணைச்சு அவர் கொண்டு போவார். ஒன்றும் வேண்டாம். இந்த ஒரு தீர்ப்பு நீதிபதி ஜெயச்சந்திர சாரோட தீர்ப்பு வந்துல்ல சார், அந்த தீர்ப்பு அன்னைக்கு ராத்திரியே ப்ரெஸ் மீட் வச்சார் பார்த்தீங்களா? வாருங்க நம்ம எல்லாம் ஒழுங்காக செய்வோம் வாங்கன்னு கூப்பிட்டாரு. இப்போ அண்ணனுக்கு தான் கட்சி, அண்ணனுக்கு தான் சின்னம் அப்படின்னு சொன்னால் அண்ணன் எடப்பாடி வீட்டில் போய் வாங்க பழனிசாமின்னு கூப்பிடுவாருங்க. அப்படிப்பட்ட குணாதிசயம் பிடிச்சவர். நீங்கள் இவரை மாதிரி தோண்டித்தனமான செயல்பாடு அவற்றை இருக்காது. நானே முதல்வர் சொல்லும்போது நானே பார்த்துக்கிட்டேன், சரி செய்ப்பா விட்டு கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தாரு. இனி விட்டு கொடுக்க மாட்டார். இனி இந்த சின்னமும் கட்சியும் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்காது. எப்படி அண்ணன் கரவேட்டி கட்டக்கூடாது, கொடி பட்டக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு வெகு விரைவில் வரும்.
பாஜக விரும்புறது வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். ஆனா அதே நேரத்துல ஓபிஎஸ் டிடிவி சசிகலா வந்து பாஜக கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ணி அப்படி பயணிப்போம். இல்ல சார், அதாவது நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. எடப்பாடி பழனிசாமிங்கிறவரு 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது தான் எல்லாரையும் சேருங்கன்னு சொன்னார் அமித்ஷாவே. இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியே எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆதரவு இல்லைன்னா எடப்பாடி அவரோட தொகுதியிலே ஜெயிக்க முடியாதுங்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கெல்லாம் தெரிஞ்சாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10.5% கொடுத்தனால தான் எடப்பாடி ஜெயிக்க முடிஞ்சு. சரி, பாமக உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதிமுக, பாமக, பாஜக அந்த கூட்டணியே வந்துருது. பாமக உள்ள வரணும்னா இவர் தான் அதுக்குள்ளே அப்பா பிள்ளைக்கு சண்டையை போட்டு பிரிச்சு வச்சிருக்காங்களா? எடப்பாடியை பிரிச்சு வச்சாரு. ஆமா, திரும்ப பாருங்க, விடுதலை சிறுத்தைக்கு வராருன்னாங்க. விடுதலை சிறுத்தை 2ஆ உடைஞ்சு நிக்குது. நல்லா தான் சார் இருக்கு, ஒன்னா தான் இருக்கு. நல்லா இருக்கு என்ன சார், ஆத ஒரிஜினல் நீக்கிட்டாங்க. எப்ப எடப்பாடி கிட்ட போய் சேரணும்னு சொன்னாலும் அங்க கட்சி பிளவு தான் சார். நினைச்சாலே அந்த கட்சி இதாயிடும். அந்த கட்சியை பிளவு எடப்பாடியை நினைச்சாலே அந்த கட்சி பாருங்க சார், சொந்த கட்சியை உடைச்சிருக்காரு. அப்புறம் காங்கிரஸ் நீங்க சொல்லி பாருங்க, இப்போ காங்கிரஸுக்கு அடுத்தால ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நான் உண்மையை சொல்றேன், நீங்களே புரிஞ்சுருங்க. அதனால அண்ணன் நம்ம எடப்பாடி அண்ணன் எங்க போனாலும் அந்தந்த கட்சிக்கு ஒரு பிளவு வந்துடும். அதனால எடப்பாடி பழனிசாமி யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் நல்லா ஒன்றும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய பொதுக்குழுவில் என்ன சொல்லுவார், செயற்குழுவில் எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் துரோகம் செஞ்சவர், கட்சிக்கு துரோகம் செஞ்சவர். மற்றெல்லாம் விட்டுருங்க, கட்சிக்கு தன்னை நம்புறவர்களுக்கு துரோகம் பண்ணவர். திருமாவளவன் என்ன சொல்லுவார், எடப்பாடி பழனிசாமியை நம்பி போனால் தெருவில் தான் நிற்கணுங்கிறாரு பிரச்சாரத்தில். தேமுதிமுக தலைவர் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, 4 பேர் சேர்ந்தாதான் கட்சி பலப்படும், இல்லைன்னா நடக்காதுங்கிறது அந்த அம்மா சொல்றாங்க. அதிமுக முடிவு நாங்கள் யாரும் காங்கிரஸில் இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமியை நம்பி நாங்கள் போக போறது இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நாங்கள் போக போறது இல்லை, வைகோ அவர் நான் திமுக விட்டே நான் வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வேற எந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கட்சிக்காரங்களுமே எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை தெரிஞ்சவங்க யாரும் போக மாட்டாங்கன்றீங்க. யாரும் போக. ஆனா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்துல எல்லாருமே கிட்டத்தட்ட ஒன்று சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் தெரியுது. அதோட எதிர்ப்பு குரல் திமுக. நீங்க நல்ல புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த ஒரு பாயிண்ட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு எவ்வளவு அஜாக்கிரதையான முறையில நடந்திருக்கிறதுனால அதனால வந்திருக்கக்கூடிய விளைவுகள் அதை வந்து ஒருமித்த குரல்ல கொடுப்பாங்க. அது ஏன் ஒரு தேர்தல் கூட்டணியா மாறக்கூடாது? யார் அந்த சார்ந்ததுக்கு அண்ணாமலை ஆதரவு கொடுக்குறாரு, விஜய் போய் ஆளுநரை பாக்குறாரு, அதுக்கு அண்ணாமலை ஆதரவு கொடுக்குறாரு. அப்படி வரும்போது திரும்பி எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கி கொண்டு வந்து உட்கார வைப்பாங்களா? கூட்டணி அமைச்சர் எடப்பாடி யார் முதல்வர்? குரல் கொடுக்குறாங்கல்ல, இன்னைக்கு குரல் கொடுக்குறாங்கல்ல. இன்னைக்கு குரல் கொடுக்குறவங்க அதிமுக பெரிய கட்சிங்கிறது இப்பதான் எல்லாருக்கும் தெரியுதா? 8000 ஓட்டு 13000 ஓட்டு 5000 ஓட்டு வாங்கணும்னு இப்ப எங்க தெரியுது? 7 தொகுதி 7-8 தொகுதியில டெபாசிட் காலி. 20% வச்சிருக்காங்கல்ல சார். 20% போலியே சொல்லக்கூடாது. நான் திருப்பி சொல்றேன் சார், இங்க 31 இடத்துல இருந்துகிட்டு ஒரு சதவீதத்தை பேசுறதோ, 20 இடத்துல நின்றுகிட்டு ஒரு சதவீதத்தை பேசுறதோ கணக்கு அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகாதவன்ட்ட சொல்லணும். பள்ளிக்கூடத்துக்கு போய் கணக்கில் பாஸ் ஆனவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. அது வந்து கரெக்டான ஆட்களை வச்சு கணக்கு கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி பேசணும். அதெல்லாம் வந்து தவறான செயல்பாடு. ஆனால் உங்களை நம்பி இன்னைக்கு யார் வருவா? இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத தோல்வி. இப்போ கூட சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி மனமாற்றம் வரட்டும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் நான் செஞ்சதெல்லாம் தப்புனே, இந்தாங்க நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீங்க, நான் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன், நீங்கள் வந்து இப்போ ஈரோடு தொகுதியை நம்ம வெற்றி பெறணும், நம்ம எல்லாரும் ஒன்றிணைவனும் வரட்டும், மனம் மாறி வரட்டுங்க. இந்த தை மாதத்தில் கூட அவர் மனம் மாறி வரட்டும். அண்ணன் தாய் உள்ளத்தோடு ஏற்றுவார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாங்கள் ஆள் கேண்டிடேட்டை விடுவோம், நின்னா ரெட்டையில் சிம்பிளுக்கு கையெழுத்து ஓபிஎஸ் என்ன போட்டாருங்களா, மருங்காபூரி மதுரை கிழக்கு போல ஈரோடு கிழக்கு தொகுதி மாபெரும் வெற்றி பெறும் ரெட்டை எலெக்ஷனும் இடைத்தேர்தலே. அதை செய்ய மனசு இல்லாத எடப்பாடி பழனிசாமியை திரும்பி எப்படி நீங்க தலைவன் சொல்லுவீங்க? இப்ப அவர் நிற்பாரா? நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் சார், ரெட்டையிலையோ தடை செஞ்சுட்டாங்க சார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஆளுமை மிக்க தலைவர் தான் முகத்தை காட்டி ஆளு விடுவாரா? சுயேட்சை சின்னத்தில் அண்ணன் நின்னார்ல, பலாப்பழ சின்னத்தில் நின்னார்ல, ராமநாதபுரத்தில் சுயேட்சையா கட்சி இல்லை, கரவேட்டி இல்லை, எதா இருந்தாலும் நின்று காட்டினார்ல, 3 லட்சம் ஓட்டு வாங்கினார்ல, நிற்க சொல்லுங்க. சின்னத்தை இல்லாம சார், சின்னத்தை இல்லாம கொடியை இல்லாம எடப்பாடி பழனிசாமி முகத்தை காட்டி ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிற்க சொல்லுங்க. அவர் ஆளுமை மிக்க தலைவர் நானே சொல்லுவேன் சார். உங்க முடிவு என்ன? ஈரோடு தேர்தலை பொறுத்தவரை உங்க முடிவு? அது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியோட முடிவு என்ன கடைசி நேரத்தில் முடிவு எடுக்கிறாங்களோ
அது ஏன்னா ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால அது கூட்டணி முடிவு என்ன எடுக்கிறாங்களோ எடுப்பாங்க. அதில் ஒருவேளை தமாக நிற்கலாம், இல்லை அதிமுக அண்ணன் விட்ற ஆளை நிற்கலாம், இல்லைன்னா பிஜேபி நிற்கலாம், ஏதோ ஒன்று. எப்படியும் பிஜேபி விட்டு நீங்கள் ஒதுங்கிப்பீங்க அப்படி தானே? அப்படி நீங்கள் எடுக்க ஏன் தமாக அந்த இடத்துல நின்று அவர் தானே. ஆனால் தமாகவை நிப்பாட்டி விட்டுட்டு பாக்கி உள்ளவங்களாம் ஆதரவு தெரிவிக்கலாம், அண்ணெல்லாம் போய் ஓட்டு கேட்டு ஆதரவு தெரிவிக்கலாம், அப்படி இருக்கலாம். சரி, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் உண்மையாக உணர்ந்தீங்கன்னா அப்புறம் டிடிவி தினகரனோட அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேரணும் அப்படின்னா எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்காரு, அவரோட பாஜக சேர்ந்து நாங்களும் சேர்ந்து பயணிச்சா நல்லா இருக்குன்றதானே அர்த்தம். அதாவது அது சொல்கிறது வந்து அதிமுக இருக்கிற பிற தலைவர்களுக்கு, இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அவர் கொடுக்குற அறிவுரை. எடப்பாடி பழனிசாமி தான் அவர் அண்ணன் தினகரன் அவர் என்ன சொன்னாலும் புரியல, அவர் நிறைய வார்த்தைகள்லாம் விட்டுருக்காரு, நான் அதெல்லாம் சொல்ல விருப்பப்படல. அவரை வந்து நம்பியார் வீரப்பா ரேஞ்சுக்கெல்லாம் இது பண்ணி போய் இப்பவும் கூட ஏதோ ஒன்று விட்டுருந்தார் நினைக்கிற நினைவில். ஆனால் வந்து அந்த அளவுக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் இடது கையால் தள்ளிட்டார். அவரெல்லாம் நம்பிக்கைக்கு விசுவாசம், அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இது முறை வேற என்ன வேணும், யாருமே இருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நாளைக்கு நடிகர் விஜய் வந்து அவர் கூட போயிடுவார்னு நினைக்கிறேன். அப்படி கொஞ்சம் பேர் கனவு காணாங்க. எப்படி சார் போவார்? இவ்வளோ பேருக்கு துரோகம் பண்ணின எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு விஜய முதலமைச்சர் ஆக்கிட்டு இவருக்கு டெப்டி சிஎம்மா இருப்பாரா? அதிமுக பாஜக தாவேக நாம் தமிழர் ஒரு கூட்டணி உருவாகுது. இன்னொரு சொல்லுங்க. அதிமுக பாஜக தாவேக நாம் தமிழர் ஒரு கூட்டணி. பாஜக உடைக்க போறாரு. யார் உடைக்க போறா? எடப்பாடி பழனிசாமி. இல்ல, இந்த போராட்டம் போற இடம் எல்லாமே உடைவுதான் படுது. அப்ப பாஜகன்னு சொன்னா பாஜக ஒருவேளை உடைக்க போறாரா? அதான் அண்ணாமலை காலை வர என்னமோ ஒருவேளை அது அடுத்த அந்த வேலையை பார்ப்பாரா இருக்கும். அடுத்தது நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே பாதி பேர் வெளியில் ஓடி போயிட்டான். அந்த சூழ்நிலையில் தான் அவர் சீமானுக்கும் இப்போ ஐபிஎஸ்க்கும் ஃபைட்டிங் நடந்துட்டுருக்கு. அது முடிவு என்ன போய் நிற்கிதுன்னு தெரியல. ஆனாலும் அவர் வந்து நான் தனிச்சு தான் நிற்பேன், எனக்கு எடப்பாடி பழனிசாமிலாம் தேவையில்லைன்னு போயிட்டார். அவர் அது கரைக்கும் வராது, தண்ணிக்கும் போக மாட்டார். அதனால் அதை நம்ம கடந்து போயிடலாம். அடுத்த கட்சி இன்னொன்று என்ன சொன்னீங்க? விஜய். ஐயா நான் இப்படி திருப்பி சொல்கிறேன்னு கேளுங்களாம், இது நல்லா இருக்கான்னு பாருங்களாம். அதிமுக தலைமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஆமாம், ஓபிஎஸ் அண்ணன் கைக்கு அதிமுகவோட தலைமை இரட்டை இலை சின்னத்தோடு கொடுத்து அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவராக்கி பாஜகவும் விஜய் தமாக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிமுக இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஏன் நாளைக்கு நிற்கலாம்ல? பாஜக சித்தாந்த எதிரின்னு விஜய் சொல்லிட்டாரு சார். நான் சொல்றது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் பாஜக உள்ள வருதுன்னா அது சார், பாஜக கூட கூட்டணி வைக்காத கட்சி எந்த கட்சி சொல்லுங்க? திமுக வைக்கலையா? திமுக வைக்கலையா சார்? அதாவது பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு திமுக வைக்கலையா? காங்கிரஸ் இது காங்கிரஸை தள்ளி பாக்கி எல்லா கட்சியும் வச்சிருக்காங்க, என்ன இல்லையா? கம்யூனிஸ்டுக்காரன் காங்கிரஸை கேரளா எங்க களியக்காவில் 35 கிலோமீட்டர் தாண்டி அங்கே எதுக்குறான், 35 கிலோமீட்டர் உள்ளே தாண்டி கட்டி பிடிச்சிக்கிடுவான் காங்கிரஸோட. அப்போ அதை விடலாம் வேற என்ன சார் அசிங்கம்? அதுபோல் அவர் விஜய் நினைச்சாருன்னா நாளைக்கு வரலாம். அவரே ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு, சர்க்காருங்கிற ஒரு படத்தில், நான் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி எதிர்கட்சி வரிசையில் உட்காருதுன்னாரு. நாளைக்கு நின்று வெற்றி பெற்றுக்கிட்டு அண்ணன் ஓபிஎஸ் முதல்வர் ஆக்கிட்டு இவர் எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து கேள்வி கேட்குற இடத்துல கூட விஜய் உட்காரலாமே. உங்களுக்கு விஜய் மேல ஒரு அதீத ஈர்ப்பு இருக்குன்னு தெரியுது சார். 10% ஓட்டு இன்னைக்கு சாலிடா வச்சிருக்காரு சார், ஓப்பனாவே சொல்றேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இதுக்கு முன்னாடி ஈர்ப்பு இல்லைங்கிறது சார். ஒரு ஓட்டு வங்கி இன்னைக்கு அவருடைய, அதாவது அவருடைய அரசியல் பலம் என்னன்னு தெரியாமலே ஒரு 10%, 15% ஓட்டு வங்கி இன்னைக்கு வச்சிருக்காரு. நான் குறிப்பிட்டு சொல்ல போனா என் வீட்டில் 5 ஓட்டு இருக்குன்னா 2 ஓட்டு விஜய்க்கு ஒன்று சார். ஓபிஎஸ்க்கு நான் தான் சொல்கிறேன். அது சொல்கிறது வந்து அது நிற்கிறது. நான் இல்லை ஒரு ஓபிஎஸ் என்ன நிற்கிறாரு, அது இப்போ நான் நின்னா எனக்கு விழும். நான் நிற்கலைன்னு வைங்களாம், இன்னொருத்தருக்கு நான் ஓட்டு போட வேண்டிய கட்டாயம் வரும்போது என் பசங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அது விஜய் ரசிகருங்கிற முறையில் ஓட்டு போடுவாங்க. அன்னைக்கு நான் செஞ்சுருக்கோம்ல, எம்ஜிஆர் ரசிகர்னு முறையில் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம்ல. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நாங்கள் ஓட்டு போட எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடணும்னு நாங்கள் போட்டிருக்கோம்ல. அதுதானே இன்னைக்கு இது இருக்கும். இதே மாதிரி எடப்பாடியோட பையனே எடப்பாடிக்கு ஓட்டு போடாம விஜய் கூட ஓட்டு போடுவோம். அப்படி ஆமா, உண்மையை சொல்றேன். மிதுன் வந்து விஜய் ஃபேனா இருக்கலாம்ல, யாருன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, நீங்க போய் கட்டுப்படுத்த முடியாதுல்ல. எடப்பாடி பழனிசாமி நின்னா ஓட்டு போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமியோட பையன் சென்னையில் இருக்காப்புல, அவர் ஓட்டு சென்னையில் இருக்குன்னு சொன்னா
யாருக்கும் நம்ம குத்துறது போய் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவோம்னு போய் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துன்னா என்ன செய்வீங்க? நீங்க ஒரு முறை சொல்லியிருந்தீங்க, ஒருவேளை வந்து பாஜக இந்த முறையும் வந்து இரட்டை சின்னத்தை எடப்பாடிட்ட குடுத்தா, நாங்க வந்து தனியா ஒரு கூட்டணி அமைப்போம். விஜயோட சேர்ந்து நாங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுவோம். விஜயும் நாங்களும் ஒண்ணு சேரும்ன்ற மாரி ஒரு தடவ சொல்லியிருந்தீங்க. நான் கூட பேச போறேன் நான் அப்படின்ற மாரி இப்பவும் சொல்றேன், சொல்லியிருந்தீங்க. பாஜகவை நம்பி நாங்க வந்து பயணிக்கவில்லை. நீதியை நம்பி பயணிக்கிறோம். அதாவது எங்களுக்கு உரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வகுத்த விதி, அது எங்களை காப்பாற்றணும்னு நம்பிக்கையில நாங்க பயணிக்கிறோம். இதுல பாஜகவோட உள்ளடி வேலைகள் ஏற்கனவே நடந்தது. ஈரோடு கிழக்கு எப்படி கிடைச்சதுங்கிறது எங்களுக்கும் தெரியும், பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பாஜக தலைவருக்கும் தெரியும். அது பிறகு பெங்களூரில் எப்படி வாங்கப்பட்டாங்க, புலிகேசியில் அது பிறகு திரும்பி புறமுதுகு காட்டி ஓடி வந்தது எப்படிங்கிறது அதுவும் பாஜகவுக்கு தெரியும். யாரால இவங்களுடைய பணப்பலத்தை மட்டும் நம்பினாரு அண்ணாமலை. இந்த முறையும் அதே போல அது நடந்ததா? இந்த மாதிரியும் அதே மாதிரி நீங்க நடத்தணும்னு முடிவெடுத்தால் அண்ணன் அதை எதிர்ப்பாரை ஒழிய ஆதரிக்க மாட்டார். அது விஜயும் பாஜகவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கூட்டணி ரெண்டாவது சார். விஜயும் ஓபிஎஸும் கை கோர்க்குறாங்க. வைக்கிறேன். பாஜக இருந்து வெளில வராரு ஓபிஎஸ். ஏன் வரக்கூடாது? பாஜக இருந்து வெளில வராரு ஓபிஎஸ். இப்படி இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்ற யூகத்துக்கு நான் அதான் பதில் அந்த சொல்றேன். யூகத்துல தான் அந்த கேக்குறேன். யூகத்துல அப்ப நான் என்ன இந்த சொல்றேன், முறை இரட்டை இலை வந்து எடப்பாடி கண்டிப்பா கைக்கு சார், போனா கண்டிப்பா இனிமேல் பாஜக எடப்பாடியே ஓபிஎஸ் நம்பி தொடர மாட்டார். பாஜக போறதா இருந்தால் அண்ணன் ஓபிஎஸ் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாங்களே சொல்லுவோமே. விஜயோட எதுக்கு போறீங்க. இருக்கணும்? விஜயோட கூட்டணி வச்சுட்டு போவோம். சரி, ஆனா அரசியல் ரீதியா ஓபிஎஸ் என்னதான் பண்றாருன்னு ஒரு கேள்வி எழுது. இப்ப அண்ணா பல்கலை விவகாரத்துல வந்து எல்லாருமே போராடுறாங்க. ஆனா ஓபிஎஸ் என்ன பண்றாரு? அறிக்கை கொடுத்த அவர் தான். அறிக்கை மட்டும் தான் சார் சார், கொடுத்தாரு. வேற என்ன அறிக்கை பண்ண அரசியல் சொல்லுங்க? மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு. போராட்டம் பண்றதுக்கு என்ன பண்ண சொல்ல போறீங்க? என்னத்த போராட்டம் பண்ணணும்? போராட்டம் பண்ணி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருந்து ஒரு விளம்பரம் தரணுமா? நாம் தமிழர் போராட்டம் இல்ல பண்றாங்க. கேக்குறேன், இல்ல உங்க ஊர்ல இருக்க விளம்பரம் பாமக போராட்டம் பண்றாங்க. சார் நான் என்ன கேக்குறேன், அதிமுக அவ்வளவு பெரிய போராட்டம் சார், நான் பண்ணுது. அண்ணாமலை சாட்டையில அடிச்சுக்கிறாரு, செருப்பு போட மாட்டேன்றாரு. அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்துது, போராட்டம் நடத்துனாலே அங்க இருக்கிற உணர்வு உள்ள தொண்டர்கள் எல்லாமே அதிமுக தான். அது அதிமுகங்கிறத இன்னொருக்கு போய் இப்போ நான் ஓபிஎஸ் அணி, நாங்க உரிமை மீட்பு குழு தான். இப்போதைக்கு நாங்கள் வந்து ஓபிஎஸ் அணி அதிமுக ரெண்டாக உடைக்கப்பட்டது, நான் தான் அதிமுகன்னு சொல்லிக்கிட்டு இங்கே யாரையும் காட்டலை. அங்கே இருக்கிற தொண்டர்களும் எங்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் தான். நாங்கள் பண்ணினாலும் சரி தான், அவங்க பண்ணினாலும் சரி தான். தலைமையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு சில நிர்வாகிகள் தான் பிரச்சனையே ஒழியா மிச்சம் எந்த தொண்டர்களும் எங்களுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் தான். அவங்க பண்ணினாலும் எல்லாருமே ஒற்றுமைக்குள்ளதான். இதில் போய் பாகப்பிரிவினை பார்த்து நீ நானும் போராட விருப்பம் இல்லை. அதனால தான் அண்ணன் வந்து எந்த களத்திலையுமே கேண்டிடேட்டை நிப்பாட்டல. இப்போ புகழேந்தி சொல்லுவார், 10 பேரை நிப்பாட்டியிருந்தா சின்ன முடக்கிருக்கலாம். அங்க நிக்கிறவனும் நம்ம உழைக்கிறவன் நம்ம தொண்டை நினைச்சாரு. ஆனா ஒரே ஒரு இடத்துல அவரே நின்னாரு. அது எனக்கு பின்னாடி ஆள் இல்லை, இவரு பின்னாடி 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னதுனால என் பின்னாடியும் என்னையும் மக்கள் விரும்புகிறாங்களா, என்னை ஏற்றுக்கிறாங்களான்னு சொல்லி தான் அந்த ராமநாதபுரத்தில் நின்னாரு. 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. அங்கே நின்ன ரெட்டையிலையோ அங்கே எடப்பாடி முகத்தை காட்டி டெபாசிட் காலி ஆயிட்டாங்க. அதுவும் மக்களுக்கு கொடுத்த தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேஸ்வர தீர்ப்புன மாதிரி அதையும் அவர் வந்து காட்டி கொடுத்துட்டாரு. இனிமேல் அவங்க அண்ணாமலை சவுக்கெடுத்து அடிக்கிறாருன்னு நீங்க கேட்டீங்க. அண்ணாமலை சவுக்கெடுத்து அடிக்கிறது அவருடைய ஸ்டைலு. ஆனா எங்களுடைய ஸ்டைலு நம்பியார சவுக்கெடுத்து அடிச்சு புரட்சி தலைவர் காட்டு அந்த வழியில நாங்க வந்தவங்க. அதனால நாங்க களத்துல எங்களை நாங்க அடிக்க மாட்டோம். நம்பியார் போன்ற ஆட்களை நாங்க அடிச்சு விரட்டுறதுக்கு தான் தயாரா இருக்கோம். ரஜினி ஓபிஎஸ் சந்திப்பு எதுவும் தூதுவிடும் வேலையா அப்படின்ற ஒரு கேள்வி. ரஜினி ஓபிஎஸ் சந்திப்பு இதெல்லாம் புது, எதுவும் தூதுவிடும் வேலையா? ஒரு தூது இல்லைங்க. ஏன் 2026 ஒரு கட்டமைப்புக்காக உருவாக்குற வேலையை ஆரம்பிச்சிருப்பாரு. ரெட்டலை கேட்டு தூதா? ரெட்டலையை வந்து நியாயமான முறையில் வரும் சார். நியாயமான முறையில் தீர்ப்பை படித்து விதியை படித்து கொடுத்தா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு 2026 டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு தான் ஆகணும். அந்த தீர்ப்புக்கு உள்ள நீங்கள் யாரும் இடையூறு பண்ணாமல் இருந்தாலே போதும். நியாயமான தீர்ப்பை நியாயமான அதிகாரிகள், நியாயமான நீதி அரசர்கள் படித்தாங்கன்னா, இப்போ நீதிபதி ஜெயச்சந்திர சார் எப்படி கொடுத்தாரு? பாக்கி உள்ளது எதுவுமே இன்ட்ரி பெட்டிஷன். ஒருத்தர் மட்டும் தான் நீதிபதி. அப்படி இல்லை சார், பாக்கி உள்ளது எல்லாமே இன்ட்ரி பெட்டிஷன். 6 தடவை போனாங்கன்னா அந்த 6 தடவை பொதுக்குழு செல்லுமா செல்லாது, பொதுக்குழு செல்லாது, நீ மேலே போ கீழே போ, இப்படி தான் ஓடிட்டு இருந்தாங்களோ ஒழியா அங்கே எங்கேயுமே விதி வரல. அங்கே எங்கேயுமே வந்து கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி 2026 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே வரல. நல்லா புரிஞ்சிருங்க. 2வது அதை ஈஸியாகவே பண்ணியிருக்கலாம், கையாண்டிருக்கலாம். ஒரு பொதுக்குழு ஜூலை 17 நீங்கள் கூட்டுறீங்கன்னா அங்கே ஒருங்கிணைப்பாளர் இல்லாமல் நீங்கள் போட்டது செல்லுபடி ஆகாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பொதுக்குழு மூலமாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், பொதுக்குழுவால் இவரை வந்து வெளியேற்றப்பட்டோம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பொதுக்குழுவை கமிட்டி அமைச்சதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்.
ஏன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அங்கே ஏ ஃபார்ம்ல கையெழுத்து போட்ட முதல் கையெழுத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கையெழுத்துல தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி 66 எம்எல்ஏக்களும் பயணிக்கிறாங்கன்னா அங்கேயே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கையெழுத்து தான். சிவி சண்முகம் போய் உட்கார்ந்துருந்து நீ தேர்தல் கமிஷனில் முறையிட்டு இருக்காருன்னா அவருக்கும் ஏ ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். வெக்கமான சூடு சொரண உடம்புல நாங்கள் தான் இருக்கோன்னா அத்தனை பேர் ராஜினாமா பண்ணுங்கய்யா. அந்த கையெழுத்தை வச்சுட்டு எதுக்கியா நீங்கள் உங்களுக்கெல்லாம் சூடு சொரணம் இல்லையா? சிவி சண்முகமாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் வேண்டான்னு சொல்கிறத நீக்கிட்டே சொல்கிறீங்களோ. உங்களுக்கு சூடு சொரணம் இருந்தால் முதல்ல ரிசைன் பண்ணு. முதல்ல அவர் போட்டு கொடுத்த கெட்டின வேட்டியெல்லாம் அவுத்து போடு. அவர் தானே உன் மானத்தை கொடுத்துருக்காரு. உனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததே அவர் தானே. இல்லை, ஓபிஎஸ் எம்எல்ஏவா தொடர்றதுக்கு காரணம் எடப்பாடியோட பெருந்தன்மை அப்படின்றாங்க. எது எப்படிங்க? ஓபிஎஸ் எம்எல்ஏவா தொடர்றதுக்கு காரணமே எடப்பாடியோட பெருந்தன்மை. தொட்டு பார்க்க சொல்லுங்க, அப்பதானே தெரியும். அவர் நினைச்சா பண்ண முடியும்ல. எப்படி இப்ப ரெட்டையில சின்னத்தை முடக்கணும்னு திமுக காரன் போடுவான். நல்லா புரிஞ்சிருங்க, சின்னத்தையே முடக்கிறாங்க. இந்த சின்னத்தை வைத்து வந்தா 66 எம்எல்ஏக்களும் நீக்கப்பட வேணும்னு போடுவாங்க. அப்ப என்ன செய்வாங்க? அந்த சின்னத்தை வச்சு தானே போட்டாங்க ஓட்டு. மக்கள் எடப்பாடி முகத்தை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. சின்னம் எம்ஜிஆர் அம்மாங்கிற ஒரு உணர்வுல சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க. சின்னமே முடக்க போட்டா இவங்க சட்டமன்றத்தில் எப்படி உட்காருவாங்க? சின்னம் முடங்குறது தெரியும் சார். இப்போதைக்கு ஓபிஎஸ் சொல்றாருன்னா எடப்பாடியோட பிறந்தன்மை தானே காரணம். இல்லை, அவர் சொல்லி பார்க்க வேண்டியதானே. சொல்லி பார்க்க வேண்டியதானே. ஒருவேளை பெட்டிஷன் கொடுத்தா சார் கொடுக்க சொல்லுங்க சார். ஏன் எல்லாம் தான் சொல்லியிருக்காரு, சொல்லுங்க. அப்புறம் உள்ள நடைமுறையை பாருங்க. 66 எம்எல்ஏகளும் காலியாகி வெளியில் நிற்பாங்க. ஏற்கனவே இருக்க பறி போச்சு. இப்போ எம்எல்ஏ பதவி ஒன்றும் ஆகாது. திரும்பி மொத்தமாக 62 போட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இடைத்தேர்தல் வரும். கன்னியாகுமரியில் முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசனை சந்திச்சிருந்தீங்க, என்ன நோக்கம்? விரக்தி விளிம்பில் இருக்காரு சார் அவர். எடப்பாடி மேலே, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் நான் சந்தித்தேன். அதாவது சந்திக்க முன்னாடி தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர் இன்னொரு கட்சியை இன்னொரு கட்சிக்கு அவர் போகக்கூடிய மனநிலையில் பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட தொலைபேசியில் பேசும்போது. அப்போ அந்த தப்பு பண்ணாத எம்எல்ஏ, தப்பு உங்களை ஆளாக்குனது உருவாக்குனது இந்த அதிமுக. 2011 யாருமே வேலை செய்யக்கூட ஆள் கிடையாது சார். நான் வேலை பார்த்தேன் அவருக்காக. அதனால் இது பண்ணினேன். இப்போது இருக்கிற அண்ணனோட உதவியாளர் அன்னைக்கு அம்மாவோட இருந்தவங்களாம் அவரை அமைச்சர் பதவிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கூட இருந்தார். அங்கே இருந்த முன்னாள் அமைச்சர் பச்சைமாலை மாற்றின உடனே ஒரு அமைச்சர் கொடுக்கணுங்கிறது அந்த இடத்துக்கு கூட இவர் பரிந்துரைக்கக்கூடிய அம்மாட்ட போகக்கூடிய கண்டிஷனில் இவர் பேர் இருந்த ஆள். அப்போ இதெல்லாம் நான் எடுத்து சொன்னேன். அப்புறம் நான் அண்ணன்கிட்டே சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி ரொம்ப விரக்தியில் இருக்காப்புல. அவர் உறுப்பினர் அட்டை கூட கொடுக்கலங்க. ஆனால் கோடி கோடியாக செலவு பண்ணுவாங்க. கைது செய்யப்படல சார். கட்சிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தினாலும் கட்சி விட்டு நீக்கிறாங்க. அவரை போய் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் இப்போ எடப்பாடி சேர்க்காம இருக்காருன்னு சொன்னது. போக்சோ சட்டத்தில் கைது பண்ணினாங்கன்னு சொல்றது கரெக்ட். அதுல அவர் விடுதலை ஆயிட்டார். அந்த எடப்பாடி அவர்கள் சரி ஒரு கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தினாரு. போக்சோ சட்டத்தில் கைது பண்ணும்போது நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அன்னைக்கு ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 9 மணிக்கு அந்த ஆஃபீஸில் இருக்க மனோகர் ஃபைல் கொண்டு வரக்கூடியவர் எடுத்துகிட்டு அண்ணன் வீட்டுக்கு வரார். நாங்கள் அண்ணனோட வீட்டில் போர்ட்டிகாலில் நின்றுட்டுருக்கேன். அப்போ அந்த ஆள் என்கிட்ட அவர் மனோகர் என்கிட்ட சொல்லலை. அண்ணன் திடீர்னு உள்ளே இருந்து கோலப்பனுங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. நான் போனேன். என்னங்க இந்த எம்எல்ஏ உங்கள் எம்எல்ஏ ஒரு நாஞ்சில் முருகேசன் பழைய எம்எல்ஏ மேலே ஏதோ வழக்கு, என்ன வழக்குன்னு, ஏன்னா பொம்பளை வழக்குன்னு போட்டிருக்காங்கங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு செய்யணும். ஏன்னா அங்கே இருக்கிற ஆளுமை அங்கே அப்போ தளவாய் சுந்தரம், அந்த மாவட்ட செயலாளர் அசோகன், இவங்களுக்கெல்லாம் நாஞ்சில் முருகேசன் ஒரு எதிரியாக இருந்தாப்புல. அப்போ அவர் திருமதி சசிகலா அம்மாவோட இருக்கும்போது நீ வேட்டியை கட்டிட்டு வந்தாலே உன் வேட்டியை உறிஞ்சி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட செயலாளர் அசோகன் பலமுறை வர்ணிச்சிருக்காப்புல. நாஞ்சில் முருகேசனை நீ கரை வேட்டி கட்டிட்டு உன் வேட்டியை உருவேன்னு சொல்லி எல்லாம் பகிரங்கமாக பேட்டி கொடுத்து இதெல்லாம் நான் அன்னைக்கு அண்ணன்ட்ட எடுத்து சொல்கிறேன். சொல்லி இதெல்லாம் இருக்குன்னு உள் பாலிட்டிக்ஸாக இருக்கும். இது கண்டிப்பாக இந்த டைமில் அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காரு. தப்பு பண்ண ஆளுன்னு நான் சொல்ல விருப்பப்படலை, ஏன்னா என்னன்னு தெரியாமல். ஆனால் இந்த நேரத்தில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய சான்சஸ் இல்லை. ஏன்னா அவர் பிள்ளைகள்லாம் பேத்தி இதெல்லாம் பெரிய லெவலில் அவர் வந்துட்டார். அந்த ஒரு கேட்டகரி மாறிட்டு, அதனால் அவர் கரெக்டாக தானே இருப்பார். அப்புறம் என்ன பண்ணார், கையெழுத்து போடலை. நடந்த உண்மைங்க. நீக்கிறதுக்கு முன்னாடி கையெழுத்து போடாமல் தள்ளி வச்சிட்டார். அப்போ அதை கொடுத்து விட்டது யாருன்னா தளவாய் சுந்தரத்தோட ஏற்பாடில் வந்த ஃபைல். அதை அவர் உடனே விசாரித்து அதில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டிருக்காரு. நான் பார்த்தேன்.
அந்த நீக்க பட்டியலில் வந்து அண்ணன் முன்னாடி டேபிளில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அண்ணன்ட்ட கையெழுத்து வாங்க வருது இன்னொரு கையெழுத்துக்கு மனவர் வந்தது. இது நடந்தது, என் தாய்மை சத்தியமாக நடந்த உண்மையை சொல்கிறேன். அப்போ நான் பார்த்துட்டு அப்படியே பேசாமல் இருந்தேன்னா அண்ணன்ட்ட அப்படியே கேட்டேன், ஏன்னா பார்த்து போடுங்கண்ணே பாவனே நாளைக்கு. ஆமாங்க, அம்மா பீரியடில் அம்மா பீரியடில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது, நாளைக்கு அது வந்து அம்மாவுக்கு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரும், நாளைக்கு எதிர்கட்சிக்கு அது ஒரு தப்பாக போயிடும் எல்லாம் அண்ணன் ரொம்ப யோசித்து அப்படி வச்சார். அதுக்கு பிறகு திரும்பி ப்ரெஷர் யார், தளவாய் சுந்தரமே ஃபோன் பண்ணார். உண்மை சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் ஒளிமுறை கிடையாது. தளவாய் சுந்தரமே அண்ணன் ஓபிஎஸ் ஃபோன் பண்ணும்போது, இல்லைங்க அது பார்த்து பண்ணுறேன் பார்ப்போம், அது என்ன அவசரப்படாதீங்க, இல்லை அது பேரில் எஃப்ஐஆர்லாம் ஆகிட்டு நைட்டே அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இல்லை ஒரு கட்சிக்கு அசிங்கம் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்களே, இல்லை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்படியா? அந்த சம்பவம் வரும்போது தான் அவருக்கு தெரியுது. நல்லா புரிஞ்சுருங்க. ஏன்னா அவங்க சிஎம் லைனு தளவாய் சுந்தரம் இவங்க எல்லாம் பேசி வந்தார். கொஞ்ச நேரத்தில் அப்புறம் சரி மாவட்ட செயலருக்கு ஃபோனை கொடுப்பான்னார். அப்போ அந்த உடனே ஏதோ பேசுனாப்புல, அந்த யார் அந்த மனோகருங்கிறவர் பேசினார். போர்ட்டிக்கோவில் போய் என்னவோ பேசினார், வந்தார், ஒரு அண்ணன்ட்ட கொடுத்தாங்க. அப்புறம் அண்ணன் வாங்கிட்டு சரி சரின்னு கொடுத்துட்டு, உங்கள் மாவட்டம்னாலே எங்களுக்கு ஒரே பிரச்சனை தான்ப்பான்னு கையெழுத்து போட்டு. யார் அப்போ மாவட்ட செயலாளர்? அசோகன். ஓபிஎஸ் அணியில் இருந்து அண்ணன் தான் என் தேவன் சொல்லிட்டு இதே தளவாய் சுந்தரத்தை என் மூத்த அண்ணன் சொல்லி பதவியை வாங்கி தக்க வச்சிட்டு இருந்தவர் ஒரு கட்சிக்காரன் அசிக்கப்பட்டு அவமானப்படும் போது அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு. நான் அப்பவும் சொன்னேன், நடந்த சம்பவம் ஏதோ அந்த அசோகன்கிறவர் கூப்பிட்டு சொல்கிறார், எஸ்ஏ அசோகன்கிற. இன்னைக்கு அதே தளவாய் சுந்தரத்தால் இந்த அசோகன் அல்லாடிட்டு இருக்காரு. முந்தா நாள் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் உள்ளே சேர்க்கல, கல்யாண மண்டபத்துக்கு உள்ள என்னையும் அரெஸ்ட் பண்ணு இந்த வடிவேல் சொன்ன கதை மாதிரி சொன்ன உறவும் நீ எல்லாம் சரியில்லை ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. உண்மை சொல்கிறேன், எவ்வளோ அவமானப்படுறாங்க. நான் என்ன கேட்குறேன், வழக்கு வரும்போது அதே அசோகன் பேரில் பால்வளத்துறை உள்ளே இருக்கும்போது இதே பாலியல் வழக்கு அந்த வந்தது. ஒரு பெண்ணு வந்து உள்ளேயே இருந்து போராட்டம் பண்ணாங்க. என்ன நடந்துச்சு? ஏன் மெயின் ரோட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்களே. ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர் பேர் சொல்ல இல்லை, மெயின் ரோட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்களா சொல்கிறேன். அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி? ராமநாதபுரத்தில் முன்னாள் ஒரு அமைச்சர், அவருக்கு பேரில் வந்து நான் பேர் சொல்ல விருப்பப்படலை, ஆனால் அவங்க மேலே என்ன பாலியல் வழக்கில் எடுத்தார். இந்த நாஞ்சில் முருகேசன் என்ன பாவம் செய்தாப்புல, அவர் பேரில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க, சரி எடுத்தாச்சு. அவர் 90 நாள் சிறைவாசம் போயிட்டார். நீதிமன்றத்தில் போனார், உரியபடி தீர்ப்பு வாங்கி விடுதலைன்னு வந்துட்டார். சார் உங்களுக்காக அவர் சொல்கிறார், சார் நான் கால் வேறு ஏதோ இல்லை மக்களே, நான் காலெல்லாம் கழுவி விட்டுறேன், இன்னும் ஒன்று தான் கழுவி விடலைங்கிறாரு. போதுமா வேதனை விளிம்பில் எடப்பாடிட்ட ஆமாம் 18 பவுனும் 28 பவுனுக்கு தங்க சங்கிலி வாங்கி போட்டிருக்காரு சார். எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளைக்கு எடப்பாடிக்கு வாங்கி கொடுத்தாரா? இவர் வாங்கி எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டிருக்காரு. அதை வாங்கிட்டாரு, அதை வாங்கிக்கிட்டாரு. நல்லா புரிஞ்சிருங்க. அவரோட மகளை வந்து மேயர் வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்க. அப்பவும் இவருடைய செலவு, இவருடைய பணம், இவர் தான் அங்கே. இப்போ எஸ்பி வேலுமணி வந்திருக்கும் போதும் கிட்டத்தட்ட 500 தட்டிகளை அடுக்கிறாரு, பணத்தை வாரி இறக்கிறாரு. ஒரு உறுப்பினர் கார்டு தானே கேட்கிறாரு. தளவாய் சுந்தரத்தை குறி வச்சிங்க, ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காரு, ஓபிஎஸோட சேர போறாரு, ஒன்றும் நடக்கல. எடப்பாடி திரும்ப அதே தளவாய் சுந்தரம் இப்போ அடுத்த தெரிய போறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வந்து தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு தான். எந்த தொண்டனும் வருத்தத்தில் இருந்தால் அதை அரவணைக்க வேண்டியது எங்களோட தலைவரோட வேலை. நான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி இருக்குன்னு என்ன வர சொல்லுங்க. அவரோட வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா தீர்ப்பெல்லாம் வெற்றி ஆகிட்டார், வர சொல்லுங்க. நம்ம அதிமுக தொண்டன் யாரும் பாதை மாறி போகக்கூடாது, வர சொல்லுங்க. உண்மையிலேயே அவர் வந்தா, இப்போ கூட சொல்கிறேன், தை மாதத்துக்கு பிறகு பார்க்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நாஞ்சில் முருகேசன் வந்தா கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவியை அண்ணன்ட்ட சொல்லி நானே பரிந்துரை பண்ணி வாங்கி கொடுப்பேன். ஃபீல்டு ஒர்க்கருங்க. அதிமுக வாங்கினா யூஸ் சார், உங்க அணியில் வாங்கி என்ன யூஸ் கேட்பார்ல அவரு. அதிமுகவில் அப்போ தலைவர் அவர் தான் சார் வரப்போகுது. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க, அதிமுக ஒருங்கிணைப்பாளருங்கிறது 2026 வரைக்கும் இருக்கிறதுக்கு அதிகாரமிக்க ஒரே தலைவர் அண்ணன் ஓபிஎஸ். அவரோட கையெழுத்தில் நானே அவருக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர், ஏன்னா நான் அந்த பதவி எதிர்பார்த்தவன் தான். இல்லைன்னா எனக்கு கூட வேண்டாம்னாலும் நாஞ்சில் முருகேசனை வாங்கி கொடுத்து ஃபீல்டு ஒர்க்கர். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில், இது வந்து ஒரு மாவட்டத்தில் இல்லை, இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கே இருக்கிற தலைமை நிர்வாகிகள், யார் மாவட்ட செயலாளர் இல்லை யார் எடப்பாடிக்கு விசுவாசமான ஆட்களோ அவங்க கீழே இருக்கிற ஆளை வளர விட மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க நிற்பாங்க? இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் பல பேர் இருக்கு. இப்போ முன்னாடி ஒரு அமைச்சர்
இதே மாதிரி ஒரு முன்னாள் அமைச்சர் அங்கே ஃபைட் பண்ணி பார்த்தாரு, முடியலை. எடப்பாடி பழனிசாமி தளவாய் சுந்தரம் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுன்னு முடிவெடுத்த பிறகு இப்போ அவரோட ஆதரவாளர்களே தளவாய் சுந்தரம் படத்தை போட்டு இவர் முன்னாள் அமைச்சர் படத்தை போட்டு ஓட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருந்தாங்க. நல்லா புரிஞ்சுது. அங்கே இன்னும் கேலி கூத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைத்தலைவர் பேர் வந்து 3வது இடத்துக்கு போயிருது. கட்சியோட அவைத்தலைவர் தமிழ் மகன் சார் கண்டன ஆர்ப்பாட்ட போஸ்டர் பார்த்தா அவர் 3வது இடத்துல இருக்கார். நல்லா புரிஞ்சிருங்க. இப்படி தான் அங்கே உள்ள அரசியல். இதெல்லாம் தூக்கி மாற்றிக்கிட்டு தொண்டர்கள் இதெல்லாம் விருப்பப்படலை. கட்சி ஒருங்கிணைந்து நல்லா போகணும்னு நினைக்கிறார். அதனால நான் விருப்பப்படலை. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த 3 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லை, நாங்கள் எவ்வளோ முயற்சித்து பார்த்துட்டோம் அப்படின்னு புகழேந்தி குற்றம் சாட்டுறாரு சார். புகழேந்தி அவர் போடுற கணக்குக்கு 3 பேர் போக மாட்டாங்க. எடப்பாடிட்ட இருக்கு அதே அகங்காரம் உங்கள்கிட்டயும் இருக்கு, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாட்டையும் இருக்கு. யாருமே ஒண்ணு சேர தயாரா இல்ல. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருந்துச்சுன்னா திரும்பி சசிகலா அம்மாவை உள்ள சேர்ப்போம், தினகரன் உள்ள சேர்ப்போம்னு அவர் வரமாட்டார். ஏன்னு கேட்டா ஒரு தேர்தல் தோல்வியில பாக்குறாரு. ஒரு தேர்தல் தோல்வியில அவர் பாக்குறாரு. அமமுக இந்த ஓட்டு சேர்ந்துருந்ததுன்னா கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் 20-30 தொகுதி நமக்கு கிடைச்சிருக்கும். அப்போ இந்த அமமுகவோட பிரிவினையினால நம்ம வந்து இந்த தேர்தலில் தோல்வி அடைய வேண்டிய கட்டாயமாகுது, ஓட்டு வங்கிகள் குறையுதுங்கிறத அந்த 21 தேர்தலில் உணர்ந்துக்கிட்டு எல்லாரையும் நினைப்போங்கிறாரு. அதே ஏன் எடப்பாடி பழனிசாமி நினைக்க மாட்டேங்க? ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு மேடையில் நிற்க முடியுமா? நின்றுருக்காங்களா? சசிகலா ஓபிஎஸ் பார்த்தாரா? பார்க்கலையா? பார்த்து தினகரன் சசிகலா சொல்லுவீங்க உடனே ஒரு ஜாதி முத்திரை அதெல்லாம் எப்போ குத்திட்டாங்க. நீங்க அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? அது சார் அதெல்லாம் உரிய காலத்துல வருவாங்க சார். அந்த அம்மா இப்ப என்ன சொல்றாங்க, என்ன கட்சி விட்டு நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாதுன்ட்டாங்க. அதே மாதிரிதான் அண்ணனும் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இதே போல எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து தூக்கி வெளியே விட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி எத்தனை பேர் நிற்க போறாங்கன்னு அன்னைக்கு தானே தெரியும். யாரும் போக மாட்டாங்க சார். நீங்க எப்பவும் சொல்றேன், அவருடைய மனமாற்றம் தான் எங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி அழிக்கணும் இல்லை அவரை ஒதுக்கணும் அதெல்லாம் கிடையாது. ஒரு மனமாற்றம். இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் வாழணும், இந்த இயக்கம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு இந்த நாகர்கோயிலில் நாஞ்சில் முருகேசன் கண்ணீர் விட்டது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விட்டுட்டு இருக்கா. வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியல. நான் இறங்கி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தேன். உண்மையை சொல்கிறேன். அன்னைக்கு முதல் நாள் ஒரு முன்னாள் மாவட்ட செயலர் என்கிட்ட பேசுகிறாரு, முன்னாள் எம்பி ஒருத்தர் பேசுகிறாரு, அண்ணன் ஓபிஎஸை மட்டும் விட்டுற சொல்ல எப்படியாவது எடுத்துருக்க, எங்களுக்கு ஓபிஎஸ் அண்ணன் நெஞ்சிலே இருக்காருங்க. நெஞ்சிலே இருந்தா வர முடியல. சின்னமும் கட்சி கொடியும் ஏன்னா அப்படிதான் சார் சூழ்நிலை சார். தளவாய் சுந்தரத்தை நீங்கள் இப்போ கேட்டீங்க. தளவாய் சுந்தரத்துக்கு ஒன்று சொல்கிறேன். தளவாய் சுந்தரத்தை கட்சியை விட்டு நீக்கிற உறவு இதே அண்ணன் ஃபோனில் தொலைபேசியில் தளவாய் சுந்தரத்திட்ட பேசுகிறார் சார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறினார். உண்டா இல்லையான்னு சந்திக்க போறாரு. அதே தளவாய் சுந்தரம் சபரிமலையிலேருந்து வரும்போது அண்ணன்ட்ட பேசினார். அண்ணனும் அவருக்கு வாழ்த்து சொன்னார். கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுங்கிறதுல அன்னைக்கு தளவாய் சுந்தரமும் சொல்கிறாரு. இப்பவும் அண்ணன் என்ன சொல்கிறாரு, தளவாய் சுந்தரம் நமக்கு எதிரிலாம் இல்லைங்க, அவர் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு, இனிமேல் அவர் திருத்தி கரெக்டாக செட் ஆகுவாருன்னு தான் சொல்லுவார். நான் எந்த இடத்துலையும் தளவாய் சுந்தரத்தை நான் இப்போ எதிரியாக நினைக்கிறது இல்லை. உண்மை சொல்லப்போம் எனக்கு தேவை எனக்கும் அவருக்கு இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சி வேறு. ஆனால் கட்சின்னு வரும்போது அவர் ஒரு மனமாற்ற தளவாய் சுந்தரம் மனமாற்றம் பண்ணுனா நான் அதை வரவேற்பேன். அவர் ஓபிஎஸ் கூட வரணுங்கிறது இல்லை. இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு, இந்த கட்சியால் தான் நான் அமைச்சரானேன், இந்த கட்சியால் தான் நான் இன்றைக்கி எம்எல்ஏ இருக்கேன், ஓபிஎஸ் கையெழுத்து போட்டதுனால தான் நான் இன்றைக்கி ஏஃபார்ம் பிஃபார்மில் எனக்கு ரிட்டைலில் சின்னம் கிடைக்கப்பட்டு நான் இன்றைக்கி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் இப்பவும் சொல்கிறேன், பிஜேபி ஆதரவு இல்லாமல் தளவாய் சுந்தரம் அடுத்த முறை நிற்பாரா? 2026 நிற்க மாட்டார். ஏற்கனவே பிஜேபி ஆதரவு இல்லாமல் தோற்று போனார், அம்மா முகத்தை காட்டியே. அதே அந்த தொகுதியோட அதனால தான் அவர் ஆர்எஸ்எஸ் கொடியை பிடிச்சார் சார். இதெல்லாம் இது போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்காங்க. நான் சொல்கிறது என் மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னும் சொல்ல போனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் அதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தை கூட்ட முடியாமல் தவிச்சார். இங்கே எந்த மந்திரிகளும் முன்னாள் மந்திரிகள் வர வேண்டான்னாரு. நல்லா புரிஞ்சுருங்க. ஏன்னா அவருக்கே அங்கே பிரச்சனை. எடப்பாடி நாடாளுமன்ற தொகுதியில் 6 தொகுதியா, அந்த 6 தொகுதியில் எடப்பாடி மட்டும்தானே சார் ஜெயிக்க முடிஞ்சது, மிச்சம் எல்லாமே தோற்று போகுதுல்ல. இதை விட காமெடி 2019 அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சொந்த தொகுதியிலே தோற்று போனார் எடப்பாடி பழனிசாமி. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னு கேட்டால் பாட்டாளி மக்கள் ஆதரவு இல்லைங்கிற ஒரே காரணத்தினால. இதெல்லாம் வரலாற்று சாதனைகளில் இருக்கிறனால எடப்பாடி பழனிசாமியோட மனமாற்றம் தான் நாளைய அதிமுகவோட எதிர்காலமே. இதை அவர் நினச்சிவிடணும், நம்மளால் இந்த கட்சி போயிடக்கூடாது, நம்மளால் இந்த கட்சி கெட்ட போயிடக்கூடாது, வரலாற்று சாதனையாக நம்ம ஒரு இயல்பாயிடக்கூடாதுங்கிறத அவர் நினைக்கணும். நினச்சா கட்சி மாபெரும் வெற்றி பெறும். இப்போ கூட அவர் நினச்சாருன்னா
வர ஈரோடு கிழக்கு தொகுதியில் மருங்காபுரியும் மதுரை கிழக்கில் எப்படி வெற்றி பெற்றதோ இடைத்தேர்தலில் அதுபோல் வெற்றி பெறும் ஈரோடு கிழக்கு தொகுதி. ஒரு வரலாற்றில் இடம் பிடிப்பார் எடப்பாடி பழனிசாமி, எல்லாரும் மதிப்பாங்க. இன்னும் தன்னுடைய ஒரு 4-5 பேரோட பேச்சை கேட்டு தன்னையும் அழித்து கழகத்தையும் அழிச்சிடாம எடப்பாடி பழனிசாமியோட நல்ல மனமாற்றம் தான் வேணும். நன்றி சார், உங்களை எடுத்து வந்து மிக்க நன்றி.